ஸோ அதே மாதிரி இந்த வகையில தெஃப்ட் என்ற அஃபென்ஸை பார்க்கும்போது இதுலயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் இன்கிரீடியண்டா நம்மளுக்கு வேண்டியது டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன், அதாவது மென்ஸ்ரியா இருக்கும். ஸோ இப்போ நான் திருட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றதுனால என்னுடைய டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் வந்துட்டு. ஸோ திருட்டு அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்தை திருட முடியாது, இல்ல ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தான் திருட முடியும். ஸோ அப்போ தெஃப்ட் அப்படின்ற போது அதுல ரெண்டாவது இன்கிரீடியண்டா மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஒரு ஃபோன், ஒரு பென், காசு, பணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் திருட முடியும். அதுக்கப்புறம் தேர்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருள் இன்னொருத்தவங்க பொசிஷன்ல இருக்கணும், அதை நான் அவங்க பொசிஷன்ல இருந்துட்டு ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து நான் அந்த பொருளை அசைச்சிருப்பேன், இல்லைன்னா அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து நான் அந்த பொருளை எடுத்திருப்பேன். ஸோ எடுக்கிறதுக்காக நான் அந்த பொருளை மூவ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பொருள் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் நான் கன்சர்ன் வாங்கியிருப்பேனா, இல்லைன்னா நான் இந்த மாதிரி திருட போறது அவங்களுக்கு தெரியுமா, தெரியாது இல்ல. ஸோ அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம, அவங்களுடைய கன்சர்ன் வாங்காம தான் நான் அவங்களுடைய பொருளை அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கன்சென்ட்டோ நாலேஜோ இருக்காது. ஸோ அவங்களுடைய பொருள் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு அவங்களுக்கு எப்ப தெரிய வருதோ அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பொருள் திருட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல கன்சென்ட்டும் நாலேஜும் இருக்காது. அதுக்கப்புறம் லாஸ்ட்லி ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ். ராங்ஃபுல் கெயின் யாருக்காக இருக்கும், யாரு திருடினாங்களோ அவங்களுக்கு ஒரு பொருள் அன்லாஃபுல்லி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதனால ராங்ஃபுல் கெயின் அவங்களுக்கு ஆகியிருக்கும். யார்கிட்ட இருந்து அந்த பொருள் திருடப்பட்டதோ அவங்களுக்கு அன்லாஃபுல் லாஸ் ஆகியிருக்கும். ஸோ அவங்களுக்கு நியாயமற்ற வரையில, அதாவது அன்லாஃபுல்லி அவங்களுடைய பொருள் அவங்க இழந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அன்லாஃபுல் லாஸ் ஏற்பட்டிருக்கும். இது லாஸ்ட் இன்கிரீடியன்ட்.